السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த நான்கு வார்த்தைகள் இதனை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். நபி அவர்கள் அதிகமாக கேட்க சொன்ன ஒரு துஆ. இந்த வார்த்தையை நாம் ஓதினால் நம்முடைய எல்லா காரியங்களும் இந்த ஒரே ஒரு வார்த்தையில் உள்ளடங்கும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் இருந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதி, இந்த துஆவை அதிகமாக கேளுங்கள் என்று சஹாபாக்களிடம் கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆஃபியா என்றால் என்ன? ஆஃபியா என்றால் இந்த உலகத்தினுடைய அதே போன்று நாளை மறுமையுடைய எல்லா விடயங்களும் இந்த ஒரே ஒரு வார்த்தையில் உள்ளடங்கி இருக்கின்றது என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க எந்த விடயத்திற்காக இந்த துஆவை கேட்கின்றீர்களோ அந்த விடயம் அந்த ஆஃபியா என்ற வார்த்தையில் உள்ளடங்கி இருக்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கின்றேன். இந்த ஆஃபியா என்ற இந்த வார்த்தையில் எல்லா விதமான விடயங்களும் உள்ளடக்கி இருக்கும் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் துஆக்களை கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், எவ்வாறு துஆக்களை கேட்க வேண்டும்? ஆஃபியாவை கேளுங்கள். அதாவது இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா மிகவும் சிறிய வார்த்தை. இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான். யகீனோடு ஹலாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.